தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பூபதி ஜான், ரொம்ப குறுக்கிட்டீங்க. தொகுதி பங்கீடு அல்லது தேர்தல் அறிக்கை என்பதை விட முதலமைச்சரே யாரு அப்படின்லாம் குறுக்கிட்டீங்க. இந்த விவகாரம் எப்படி பார்க்குறீங்க பூபதி சார்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்தால் அதில் அந்த பஸ்ஸு அந்த நல்ல இன்ஜினோட, ஸ்ட்ராங்காக இன்ஜினோட அதுதான் ஃப்ரண்ட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் எந்த விதமான குழப்பமே கிடையாது. சிங்கிள் இன்ஜின் டபுள் இன்ஜின் டப்பாயாகி ஓட்ட போட்டுருச்சு. ஏன்னா டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின்லாம் பேசு பொருளாக இருக்குது. அதனால அதான் டபுள் இன்ஜின் டப்பாவாகி அந்த ஓட்டையை போட்டது தமிழக வெற்றி கழகம் ஒரு சின்ன ஓட்டையை போட்டுருச்சு. அது பெட்ரோல் ஒழுகிட்டே நிற்கிது. அந்த வண்டி ஓரம் கட்டி நிறுத்தியாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. எங்களுது சிங்கிள் இன்ஜின் ஸ்ட்ராங்காக இருக்குது. கிளச்சு பிரேக்கு எல்லாம் அற்புதம். முன்னாடி ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நாம் தமிழர் லாஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர். எங்களுக்கு போயிருச்சு. இன்ஜின் ஒரு பஸ் ஓரத்தில் நிற்கிது, இன்னொரு பஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு சில பயணிகள் ஏற மறுக்கிறார்கள் அப்படின்லாம். ஏற மறுக்கிறாள் இல்லைங்க, அதெல்லாம் உள்ளே ஏறிட்டாங்க. எல்லாம் ரிசர்வ்டு சீட்டு பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி சீட்டு எல்லாத்துக்கும் வந்தே பாரத் மாதிரி ஏசி சீட்டு சார். யாருக்கும் ஸ்லீப்பர் எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஏசி சீட் கொடுத்தாச்சு. ஆமா, வந்தே பாரத்னா பிஜேபியோட எங்க காசுல போட்டு ட்ரெயினை வாங்கியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு நாங்க கொடுத்த காசு இருக்கிறே. இந்தியாவிலேயே அதிக அளவு காசு கொடுக்குற மாநிலம் தமிழகமா இருக்குது. எங்க காசுல போட்ட வந்தே பாரத், எங்க ட்ரெயின் அது. அவ்வளவுதான். அவங்க பேரை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபுல் ஏசி கம்பார்ட்மெண்ட், எந்த வித கவலையுமே இல்லை. ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்கு. எந்த விதமான பஸ்ல இருந்து வெளியில வாங்க, எதுங்க பஸ்ஸை விட்டு வெளியில வாங்க. பஸ்ல வெளியே வந்தாச்சுங்க. அது ஓடிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தாவேகா தமிழக வெற்றி கழகம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பொலிட்டிக்கலி மெச்சூர்னு ஒரு வார்த்தையை போட்டார். அதே இம்மெச்சூரா இருக்கு. இன்னும் பொலிட்டிக்கலி மெச்சூரே ஆகல. அவங்களுடைய திட்டம் என்ன, சித்தாந்தம் என்ன, எந்த நோக்கத்தில் போறாங்க அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது. ஒன்று அம்பேத்கரை இழுத்துக்கிறாங்க, பெரியார் இழுத்துக்கிறாங்க, அதற்கு அடுத்து கம்யூனிஸ்ட் இழுத்துக்கிறாங்க, எம்ஜிஆரையும் இழுத்துக்கிறாங்க, அப்புறம் என்ன ஜெயலலிதாவை இழுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டாங்க. அந்த சாம்பார் நல்ல சாம்பார் நினைச்சு எல்லாத்தையும் போட்டதுனால 4 பேர் சேர்ந்து சமைக்கிறதுனால அது நல்ல சாம்பாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அதனால பொலிட்டிக்கலி மெச்சூர்னு சொல்றதே இம்மெச்சூர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல வர்றேன். ஒன்று. ரெண்டாவது சொல்றது, தனியா நிக்கிறோம், நாங்கள் தனியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க தனியா நின்று கலங்கறோம். அப்படி நீங்க குறிப்பிட்ட தலைவர்கள் முக்கியமானவர்களை இழுத்துக்கிறாங்கன்னு சொல்றதுக்கான அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இழுத்துக்கிறாங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தத்தை உள்வாங்குதல், அதுதான் என்னுடைய மீனிங். எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் கொலோக்கியலாக இட்ஸ் எ லேமன் டெக்னாலஜி ஆச்சுங்களா. அவங்க சித்தாந்தத்தை உள்வாங்குதல் இல்லைன்னா கருத்தியலை பெற்றுக்கொள்ளுது. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ரெண்டாவது சொல்றேன் பாருங்க, தனியா நிற்கிறோம் தனியா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லுவதற்கான நிலைமை ஏன் வந்தது அவர்களுக்கு? அது ஒன்று. அப்போ அது அந்த வார்த்தை சொல்லுகிறார்கள், அது உச்சகட்ட ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை கொண்டு சொல்றாங்களா, அந்த நோக்கத்தோடு வந்த வார்த்தையா, இல்லை வேற உள்நோக்கத்தோடு வந்த வார்த்தை என்றால் அது உள்நோக்கத்தோடு வந்த வார்த்தை. என்ன அப்படின்னா, முதலில் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு கடை, ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய கடைகள் வியாபாரத்தில் ஜோன் போகுது. அப்போ முதல்ல ஆரம்பிச்சிருக்கிற கடை நல்லா வியாபாரம் போகணும்னா மற்றவங்க எல்லாம் கொடுக்காத ஆஃபரை, செய்யாத ஆஃபரை இவங்க கொடுக்கணும். ஆனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது உச்சகட்ட. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை நீங்க ஒரு உயர்ந்த ஜனநாயகமா நீங்க பார்க்க கூடாது. அதுதான் சொல்ல வரேன். அடுத்த கட்டமே விசிக என்கிற கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது கடந்த 20 ஆண்டுகளாக சொல்லி வருகிறது. அது உச்சகட்ட ஜனநாயகம், இட்ஸ் ஹையஸ்ட் டெமோக்ரசி. அவ்வளவுதான். ஏன்னா ஒரு திட்டத்தை, ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய கொள்கைகளை, செயல்பாடுகளை எல்லாரும் இணைந்து ஒரு கூட்டாக ஒத்த கருத்தோடு செய்வது எப்படி என்பது உச்சகட்டம். அது இருக்கும். அது காலம். அந்த ஜனநாயகத்தை ஒரு ஆஃபர், அதுதான் சொல்ல வரேன். அதுதான் அந்த நோக்கம் இருக்குல்லங்க, the reason behind the concept. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அப்போ ஒரு கான்செப்டை வெளியே வைக்கிறாங்க. அந்த கான்செப்ட், அப்ப அந்த கான்செப்ட் உச்சகட்ட ஜனநாயகத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற கான்செப்டா,
இல்ல நம்ம புதுசா கடை வச்சிருக்கிறோம், இந்த கடை வியாபாரம் பண்ணணும், மற்ற கடைகள் எல்லாம் நல்லா ஜோஜோன்னு போயிட்டு இருக்கு, அதை விட என்ன ஆஃபர் கொடுத்தா இந்த ஆஃபர்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதா அப்படின்னா இது இரண்டாவது கட்டத்தில் இருக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, தனியாக தேர்தலுக்கு பிறகுதான் அது தீர்மானிக்கும். இருங்க தோழர், இருங்க ஒரு நிமிஷம். தனியாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, தனியாக நிற்கணும். அப்ப தனியாக நிற்க வேண்டும் என்று அவங்க கருத்தில் வச்சிருந்தாங்கன்னா ஏன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரங்களும் பங்கு எல்லா கட்சிகளும் என்னோடு வாருங்கள் என்று அழைப்பு எதற்கு? அந்த அழைப்பு எதற்கு? அந்த அழைப்பு தேவையில்லையே. வருகிறவர்களுக்கு இதை தருகிறோம் என்கிறார்கள். அது தவறு இல்லையே. இல்லங்க, தவறு இல்லைங்க. இல்ல, அவங்களுடைய கருத்து என்னன்னாங்க, நாங்கள் யாரையும் அழைக்காமல் தனியாக நிற்க வேண்டும் ஒன்னு சொல்றார், ஒரு கருத்து சொன்னார். தனியா நின்று நாங்க செய்யறோங்கிறார். அப்படி சொல்லிட்டு எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, முதல்ல ஆரம்பத்தில் அவர் விக்கிரவாண்டியில மீட்டிங் போட்டப்ப சொன்னது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அனைவரும் என்னோடு சேருங்கள் என்று சொல்லுவது கூட்டணிக்கான அழைப்பு. ஆஃபர், பிக்கெஸ்ட் ஆஃபர், டெமோக்ராட்டிக் ஆஃபரை கொடுத்து கூட்டணிக்கான அழைப்பா தான் நம்ம கருதணுமே ஒழிய அங்க தனியாக நின்று நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற கருத்தியில கொண்டு வரல. கடைசியில வந்து கடை விரிச்சு கஸ்டமர் இல்லை அப்படிங்கிற போது கடைசியில் நாங்க தனியா நின்னாலும் நின்று ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். இந்த ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் நான் வரேன். மூணாவது பாயிண்ட் ஐயா ஒரு நிமிஷம் முடிச்சிடுறாரு. மூணாவது பாயிண்ட் அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி. நான் ஒரு கட்டத்தில் அதிமுகவை வரவேற்கிறேன். ஏனால் அது திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியது. அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் பிறகு மாபெரும் ஆளுமைகளால் வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த கட்சி, அது ஒரு திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கியதனால் அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த சித்தாந்தமானது பாசிச சாதி மத கொள்கைகளோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து வரும் பொழுது அதை விளங்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. இது ரெண்டு. மூன்றாவது, என்றாவது ஒரு இடத்திலாவது மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ எந்த ஒரு கருத்தில் ஏதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டி, அதுதான் அது வந்து இந்த ஆட்சியை நடத்தும், அதுதான் தேர்தலை சந்திக்கும் எப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய அதிமுக தலைமையின் கீழ் செய்யும் என்கிற வார்த்தை வெளிவரவே இல்லை. ஒண்ணு. இரண்டாவது வந்து அவர்களுடைய இது வந்து இயல்பா கூட்டணி தலைமை அவங்க தானேங்க. எதுங்க இயல்பா கூட்டணி தலைமை அவங்க தானே. அங்கதான் சார். அங்க இல்ல சார், இருங்க தோழர், இருங்க ஐயா, நீங்க ஊடகவியாளர், நீங்க தான் மறுக்கணும். ஏப்ரல் 11 அமித்ஷா பேச்ச லைவ் போட்டீங்கல்ல, அது மறுபடியும் போடுங்க. என்ன போட்டாங்க? என்ன அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு? அமித்ஷா என்ன சொன்னாரு? என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. சரி, அதிமுக தான் தலைவர். தலைமை. இப்ப நீங்க மாறுறீங்க. இருங்க, ஒரே ஒரு பாயிண்ட். இப்ப நீங்க இல்ல இருங்க, அதிமுக பேரே சொல்ல நீங்க இல்ல இருங்க, சொல்றது சொல்றீங்க. இருங்க ஐயா, மறுபடியும் போட்டு ஒரே நிமிஷம் இருங்க. என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமை, ரைட், ஓகே. என்றாவது ஒரு நாள் வந்து அவங்களுடைய பிஜேபி அரசு வந்து அதிமுகவினுடைய இவரு எடப்பாடி பழனிசாமியின் கீழே தான் எல்லாருடைய கட்சிகள் சேருவதும், அதுவும் பேச்சுவார்த்தை யாரும் நடக்கணும் சார். சார், ஒரு கட்சி வந்து சேருது, யாரு அது? டிடிவி தினகரன் கட்சி. நீங்க கனிமொழி தலைமையில் தான பேச்சுவார்த்தை. கனிமொழி தலைமையில் தான பேச்சுவார்த்தை. சும்மா போய் டெல்லில ஸ்டாலின் யாரு? இருங்க, டெல்லில என்ன செய்றாரு? டெல்லில சார் என்ன சார் இது? சார் இருங்க, கனிமொழி தலைமையில் பேச்சுவார்த்தை சார். என்ன கனிமொழி தலைமையில் பேச்சுவார்த்தை? ஏங்க டெல்லில போய் பொறுப்பாளர், பொறுப்பாளர் தலைமையில் பேசுறாங்க. ஒரு பொறுப்பாளர் ஐயா அங்க பாருங்க, டெல்லில போயிட்டு ஒரு சம்பிரதாயமாக ராகுலை சந்திக்கிறதுல வந்து உடனே வந்து என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு? அப்படிலாம் கிடையாது. ஒரு சம்பிரதாயப்படி ஒரு கர்ட்டசி மீட் தான். ஆமா, கர்ட்டசி மீட் பத்தி ஒரு கேஷுவல் டாக் பேசுறாங்க. அதுல என்ன பாருங்க, நான் என்ன கேக்குறேன் சார், ஒரே ஒரு அந்த அதிமுக கூட்டணி கட்சிகளை வந்து சேருது. தலைமை இருக்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கும் பொழுது தலைமையில் கீழே தான் சார் வந்து பேசணும். தொகுதி பங்கீடு எங்க சார் வந்து பேசணும்? எங்க போய் பேசுறாங்க? அங்க போய் பேசுறாங்க. பியூஷ் கோயல்கிட்ட போய் நின்னுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, தொகுதி பங்கீடு ஒவ்வொரு சிறு கட்சியும் ஜான் பாண்டியன் போனாரு. எங்க யார போய் பார்க்கணும்? தொகுதி பங்கீடு இல்லங்க சொல்றீங்க. ஜான் பாண்டியன் யார போய் பார்க்கணும்? இந்த கட்சியில இணைவதா வேண்டாம் யார்கிட்ட பேசணும்? பியூஷ் கோயலா, மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி? என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. ஆமாங்க, யார் நடத்தணும்? யானை போன்ற அதிமுக தானே படையை முன்னின்று நடத்தணும். பூனையை நடத்தி விட்டுட்டு பூனையை போயிட்டு. இது அடிமைகளின் கூடாரம் கிடையாது சார். இது எல்லா கட்சியும் சுதந்திரமான கட்சிகள். சுதந்திரமான கட்சிகள் யாரு நடத்துறது? அந்த தலைவர் இறுதி முடிவு அறிவிப்பார். ஏங்க, ஒரு படைக்கு அரசன் முன்னின்று நடத்தினா பின்னாடி வரக்கூடிய அடிமைகளா? கிடையாது. உங்களுக்கு அடிமை ஒரு அரசன் முன்னின்று ஒரு படை நடத்துறான், பின்னாடி வர்றவங்க எல்லாம் அடிமைகளா? அடிமைகள்லாம் கிடையாது. அரசனோடு ஒத்து போகிற அனைத்து வீரர்கள் அப்படிதான் பார்க்கணும். அந்த படையை சார் அவங்களும் சொல்றாங்க. அதுதான் சார் அரசனோடு ஒத்து போற மாணிக்க தாக்கூர், அரசனோடு ஒத்து போற மாவட்ட பாருங்க, மாணிக்க ஆமா கோ தளபதி
அரசோடு ஒட்டு போற இங்க பாருங்க, காங்கிரஸ் இதுல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நாங்க ஒத்துக்கிறோம். இல்ல காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில பேர் எல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒன்றியத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவங்களை பிரதிபலிக்கல. மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களும் வேலுச்சாமி போன்றவர்கள் எல்லாமே அவங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்றாங்களே ஒழிய அது தலைமையினுடைய கருத்துக்களே கிடையாது. அது சொந்த கருத்து. ஆமாமா. நல்லது பூபதி. நம்ம பூபதி ஜான், உங்களுடைய சார் வலைதளத்துல ரெண்டுமே வந்து சோசியல் மீடியா தான். ரெண்டையும் கூட்டி பாருங்க. 80% திமுக, 52 28 அதான் டாப்ல நிக்குது. நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு தெரியும். ஆமா, இல்ல ரெண்டையும் கூட்டுங்க. ரெண்டுமே சோசியல் மீடியா தானே. ரெண்டு ஒரு பொரியலும் கூட்டு முடிஞ்சு போச்சு. ரெண்டுமே சாப்பாட்டுக்கு இணையா வருது, அவ்வளவுதான் மக்கள். அதனால கணக்குப்படி போட்டு பார்த்தீங்கன்னா 80% முன்னாடி நிக்குது. ஸோ மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு மக்கள் அழகா சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். என்ன இப்போ வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது. ஒரு மேரேஜ் ஆகிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு 2-3 வருஷம் 4 வருஷத்துக்கு அந்த பளபளப்பு இருக்கும். அப்புறமேல நின்று பார்க்கணும், அவ்வளவுதான். அதான் திருமணமான முதல் நாள் வந்து ஜோரா ஓடும். அப்புறமேல் நின்று பார்த்தா தான் எவ்வளோ பிரச்சனை கஷ்டங்கிறதெல்லாம் தெரியும். அது போன்ற கட்சிகள் தான் அது வந்து தாவேக்கா. அதனால போக போக தான் அதனுடைய குழப்பங்களும் போட்டிகளும் பிரச்சனைகளும் வரும். அதனால முன்னாடி நின்று அடிக்கிறது திமுக. அதனுடைய ஏசி பஸ் ஓட்டணும், அவ்வளவுதான். ஓட்டி 2021 நாம் தமிழ் கட்சி 7 விழுக்காடு வாங்கியிருக்கோம். 2024 பொது தேர்தலில் 8.22 விழுக்காடு வாங்கியிருக்கோம். அப்ப தாவேக்காவனால தான் நாங்க 8.22னா தாவேக்காவனுடைய வாக்கு விழுக்காடு வெறும் 1 விழுக்காடு தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ணனுக்கு ஒரே ஒரு பதில், நாங்க வந்து திருமண உறவு இல்ல, அண்ணன் தம்பி உறவு. அது வந்து தொட்டில இருந்து சுடுகாடு வரைக்கும் நிற்கும். அதனால நாங்க 4 வருஷ கட்சி இல்ல, இதுக்கப்புறம் தமிழகத்திற்கான பிரைம் கட்சி, அதை சொல்லி